அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களின் நான். இன்று நாம் தினமொரு குரலை காணப்போவது அதிகாரம் 76 பொருள் செயல்வகை, குறள் எண் 758. குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தகைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. பொருள் உரை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயல் செய்வது, ஒன்றை உருவாக்குவன் செயல் மலையில் ஏறி யானை பொறை காண்பது போன்றதான். அதாவது தன்னோட கைப்பொருளை தன்னோட பொருட்களை கொண்டு ஒரு செயலோ ஒரு தொழிலோ வெற்றி பெறுவது பெரிய விஷயம் அப்படின்றார். யானைப்புற காண்பது, மலையில் ஏறி யானைப்புற காண முடியும், அங்கே காண்பது போலவாம் அப்படின்றார் வள்ளுவர். பொன்மொழி. காலம் நதியை போன்றது, உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. ரிவர்ங்கிற அறிஞர் சொல்கிறாங்க. இன்று வாசியுங்கள் நாளை வளர்த்துங்கள், இன்று வாசியுங்கள் நாளை வளர்த்துங்கள் கேட்டேன். வாசிப்பு உங்களை வளப்படுத்தும், நலப்படுத்தும், உங்களது மனநலம் மேம்படும், சிந்தனை திறன் கூடும், கற்பனை திறன் அதிகரிக்கும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் அடையலாம். வாசிப்பு எப்போதுமே கை கொடுங்கள். பாம்பன் கிளைநோகத்துக்கு வந்து வாசியுங்கள். நூலகங்கள் எங்கெல்லாம் வேணாலும் அங்கெல்லாம் சென்று வாசியுங்கள். வாசிப்பை தினசரி செய்தித்தாள் வாசிங்க. நல்ல நல்ல புத்தகங்களை தேடி வாசிங்க. புத்தகங்கள் உங்களுக்கு இங்கே நிறையா கிளை நூலகங்களையும் இப்போ பொது நூலகங்களையும் குவிந்து கிடைக்கின்றன. நீங்கள் படித்தா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால், நான் பெரிய அறிஞர் ஆகலாம், நான் எழுத்தாளர் ஆகலாம், பேச்சாளர் ஆகலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். போட்டித் தேர்வு மாணவரும் வாசிங்க. தினசரி செய்தித்தாள் வாசிங்க. மாணவர்களே, வாசகர்களே, நண்பர்களே யாராக இருந்தாலும் வாசிங்க. வாசிப்பு. டுடே ரீடர் டுமாரோ ஏ லீடர் அப்படின்றாரு மார்க்கெட் ஃபுல்லாக. அப்போ நீங்கள் வாசிங்கன்னா இன்றைக்கி வாசிங்கன்னா நாளைக்கு தலைவர் ஆகலாம் அப்படின்றாங்க. அதனால் வாசிப்பு எப்போதுமே உங்களோட வாழ்வை வளப்படுத்தும், நலப்படுத்தும், உங்களது செயல்களை மேம்படுத்தும், சிந்தனை திறன் கூடும், கற்பனை திறன் அதிகரிக்கும். எல்லாமே உங்களுக்கு நினைச்சதெல்லாம் அடையலாம். ஆனால் இன்று வாசியுங்கள் நாளை வளர்த்துங்கள் அப்படி கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.